சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. குரு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பிற்குரியவர்களே, சனாதன தர்மம் என்கின்ற பொது தலைப்பிலே எல்லா பொருள்களிலும் இறைவன் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சனாதன தர்மம் என்பது நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றிலும் கூட நாம் இறைவனை காண்கிறோம் என்பதுதான் நம்முடைய சமயத்தினுடைய பெருமை, நம்முடைய சமயத்தினுடைய வெளிப்பாடு. இறைவன் ஏதோ ஆலயத்தில் இருக்கிறான், ஒரு சிலைக்குள்ளே இருக்கிறான், அல்லது ஒரு இடத்திலே படத்திலே இருக்கிறான், இந்த வடிவத்திற்குள்ளே இருக்கிறான் என்பதாக நமக்கு பெரியவர்கள் சொல்லித்தரவில்லை. எந்த பொருளை எடுத்தாலும் கூட, கடந்த சில ஆண்டுகள் வரைக்கும் காலிலே ஏதாவது மிதிப்பட்டால் கூட குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் என்ன செய்வார்கள் சொன்னால் கீழே அதை தொட்டு வணங்குவார்கள். யாரையும் காலினாலே தீண்ட மாட்டார்கள். காரணம், எல்லாருக்குள்ளாகமாக எல்லா பொருள்களுக்குள்ளுமாக இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்முடைய சனாதனம் சொல்கிறது. இதைத்தான் வழிபட வேண்டும் என்று அல்ல. ஆறு, செடி, கொடி, மரம், இலை ஏதாக இருந்தாலும் சரி, அது உயிரற்றதோ உயிருள்ளதோ அத்தனைக்குள்ளுமாக இறைவன் இருக்கிறான். அத்தனையும் நான் நேசிக்கிறேன். ஒரு ஜென் துறவியை சொல்வார்கள். அந்த ஜென் துறவி எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், அந்த ஜென் துறவியை சாதாரணமாக மற்றவர்களைப் போல இருப்பார்கள். ஆகையினால் அவர்களை கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கும். அந்த சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அப்படி ஒரு குருமாரை கண்டுபிடித்து விட்டால் அவரை பின்னாலேயே போய் கற்றுக்கொள்வது என்று பல அன்பர்கள் காத்திருப்பார்கள். இதை துறவியை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒரு தேநீர் கடை வைத்திருக்கிறவர் யோசிக்கிறார். அவரும் வாழ்க்கையிலே தன்னுடைய கடையிலே வருபவர்களை எல்லாம் தேடி தேடி பார்க்கிறார். ஆனால் ஒரு நாள் காலையிலே ஒருவர் தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறார். அவரை போய் பார்க்கிறார். கண்டுபிடித்து விட்டார் இவர் ஒரு ஜென் துறவி என்று. அவர் பாதங்களிலே விழுகிறார். நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று. எப்படி நீ கண்டுபிடித்தாய் என்று அவர் கேட்கிறார் துறவி. அவர் சொன்னார், நீங்கள் தேநீர் அருந்துகிறீர்கள் அல்லவா, அந்த தேநீர் அருந்தக்கூடிய அந்த அழகை, அந்த தன்மையை, அதனை வைத்து நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் ஒரு சிப் அந்த தேநீரை அறிந்துவிட்டு அப்படியே பரமானந்தமாக கண்களை மூடிக்கொண்டீர்களே, அந்த காட்சியிலே நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆம், நான் அப்படித்தான் அருந்தினேன். ஒரு துளி நான் தேநீரை அருந்துகிற பொழுதே அந்த தேயிலை தோட்டத்தை கற்பனைக்குள்ளே கொண்டு வருகிறேன். அதை பறித்தவர்களை பார்க்கிறேன், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். அதை கொண்டு வந்தவர்களை பார்க்கிறேன், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த தேநீர் பிறந்த இடத்திலே இருந்து என்னுடைய கைக்கு வருகின்ற வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆகையினாலே அந்த ஆனந்தம் எனக்குள்ளே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அவர் பின்னாலே அவர் சென்று விட்டார் என்று அந்த கதை முடிகிறது. யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய பெரியவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும், எந்த பொருளை நாம் பார்த்தாலும் நேசித்தாலும் அதற்குள்ளாக இறைவனை எப்படி பார்ப்பது, இறைவனை எப்படி வணங்குவது, அதனுடைய அடிப்படை விஷயம்தான் ஆயுத பூஜை. இன்றைக்கு நாம் நவராத்திரியிலே சரஸ்வதி பூஜை அன்றைக்கு அதன் ஒரு பகுதியாக ஆயுத பூஜையை கொண்டாடுகிறோம். ஆயுத பூஜை அன்றைக்கு என்ன செய்கிறோம்? நம்மிடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களையும் சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் வைத்து, குங்குமம் வைத்து, பூக்களை போட்டு அதையே நாம் இறைவனாக வழிபாடு செய்கிறோம். ஒரு மெக்கானிக்கல் ஷாப், ஒரு டூ வீலரோ 4 வீலர் இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போனால் அன்றைக்கு பாருங்கள், அங்கே என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் கழுவிவிட்டு ஒரு நட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்பேனராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சுத்தியலாகட்டும், எந்த பொருள் எல்லா பொருளையும் கழுவி சுத்தம் செய்து அதை சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுகிறார்கள். என்ன காரணம்? அதற்குள்ளாக இறைவன் இருக்கிறான். அது உயிருள்ளதோ அது உயிரற்றதோ அதெல்லாம் நான் பார்ப்பதே கிடையாது. அந்த பொருளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அதுதான் நம்முடைய சனாதனம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி. அப்பொழுது ஒவ்வொரு பொருளையும், உயிருள்ளதோ உயிரற்றதோ எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை மதிக்க வேண்டும், அதை வணங்க வேண்டும், அதை வாழ்த்த வேண்டும். அது நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்படி உதவியாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் மதிக்க கற்றுக்கொண்டால், பொருள்களையே மதிக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக மனிதர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம். பொருள்களுக்கே நாம் நன்றி சொல்லணும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நாம் நன்றி சொல்ல தொடங்குவோம்.
மனிதர்களுக்கு நன்றி சொல்லத் தொடங்கி வாழ்த்தத் தொடங்கினால் நாம் இறைவனை வாழ்த்துவோம். இதுதான் இந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி. அப்ப எந்த பொருளாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது கோபத்திலே ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கி எறிகிறது அல்லது என்று சொன்னால் அதன் கையில் இருக்கக்கூடிய நோட்டை தூக்கி எறிகிறது என்று சொன்னால் உடனடியாக அதற்கு நாம் உணர்த்த வேண்டும். சில பேர் கோபத்திலே கதவை வேகமாக சார்த்துவார்கள். இவர்கள் கோபத்தை அந்த கதவிலே ஏன் காட்ட வேண்டும்? அந்த கதவு உங்களுடைய பாதுகாப்பை, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தனித்துவத்தை, உங்களுக்காக மறைவிடத்தை அது எப்பொழுதுமாக வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தாவிட்டால் கூட பரவாயில்லை. அதனை வேகமாக ஓங்கி அடிப்பது என்று சொன்னால் அதற்கு வலிக்குமா என்ற ஒரு அடுத்த கேள்வியை நாம் ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்போம். அதற்கு வலிக்கிறதோ அதெல்லாம் நம்முடைய பொறுப்பு அல்ல, நம்முடைய செய்தி அல்ல. ஆனால் அதை மதிக்க வேண்டும். அதனை அதனை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லித் தந்திருக்கிற முறை. அந்த முறை, அந்த பழக்கம், அந்த தன்மை எல்லா பொருள்களுக்குள்ளாக இறைவனை காண்பது, எல்லா விஷயத்திற்குள்ளுமாக இறைவனை காண்பது, எல்லாவற்றையும் மதிப்பது, எல்லாவற்றையும் போற்றுவது, எல்லாவற்றையும் பாதுகாப்பது என்கின்ற ஒரு அகண்ட பிரம்மாண்ட சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போ பொருள்களாக இருக்கட்டும். மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம் தை மாதத்திலே. நவராத்திரியில் இப்படி ஒரு வழிபாடு என்று சொன்னால் தை மாதத்திலே நாம் பொங்கல் முடிந்து மறுநாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம். அந்த மாட்டுப் பொங்கலுக்கான காரணம் என்ன? அன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை, ஆடுகளை குளிப்பாட்டி அதற்கு அழகாக வண்ணம் தீட்டி அதற்கான ஒரு கொண்டாட்டமாக, விசேஷமாக அவைகளுக்கு கழுத்திலே மாலைகளை எல்லாம் போட்டு, கரும்பு மாலை போட்டு, பனங்கிழங்குகளினாலே மாலை போட்டு, அதற்கு திருஷ்டி வரக்கூடாது என்று சொல்லி வைக்கோலை கொளுத்தி போட்டு அதை தாண்டச் செய்து, இவையெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் அவைகள் நமக்கு உதவுகின்றன. அந்த உயிர்கள் நமக்கு உதவுகின்றன. அவைகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது? அவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழாவாக அந்த மாட்டுப் பொங்கலை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி அவைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி, இன்றைக்கு டிராக்டரினாலே உழுகிறோம். இன்றைக்கு நாம் அந்த விவசாயத்திலே பல்வேறு முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து விட்டது. அறுவடை கூட நாம் டிராக்டரின் மூலமாக அறுவடை செய்து விடுகிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கும் கூட அந்த மாட்டு செல்வம் இருக்கிறது, அந்த அந்த பசு செல்வம் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற கோழி, ஆடு, மாடு என்று பல விஷயங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு எல்லா வகையிலும் வாழ்நாள் பூராக உதவியாக இருப்பதனாலே அதற்கு நன்றி செலுத்துவதற்கு என்று ஒரு நாளை நாம் வைத்து அவற்றை கொண்டாடுகிறோம். ஆடும் மாடாகட்டும், கோழியாகட்டும், எதுவாக இருக்கட்டும், அதையும் தாண்டி ஒரு செய்தியை நம்முடைய வள்ளல் பாரி பதிவு செய்தார். ஒரு அழகான பிரம்மாண்டமான வண்ண தேர், அவருடைய தேர். பல போர்களிலே வெற்றி பெற்ற தேர். பல போர்களிலே வெற்றி பெற்ற அந்த தேரிலே ஒரு வெற்றியோடு கூட தன்னுடைய தேசத்திற்கு உள்ளே வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி வந்து கொண்டே இருக்கிறவர் அரண்மனைக்கு சற்று முன்னாலே பாதையை எப்படி திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு அழகான முல்லை கொடி. அந்த முல்லை கொடியை முளைத்து மேலே எழும்பி படர வாய்ப்பு இல்லாமல் காற்றிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்படி படர வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய அந்த முல்லை கொடியை பார்த்த உடனே அவருடைய இதயத்திலே மிகப்பெரிய அன்பு சுரக்கிறது. அவர் நினைத்திருந்தால் என்ன செய்யலாம்? தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு உடனடியாக கையை தட்டினால் திரும்பி பார்ப்பார்கள் வேலைக்காரர்கள். போய் உடனே அதற்காக அந்த முல்லை கொடிக்கு நீ ஒரு பந்தலை அமைத்து விட்டு வா என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த அளவிற்கு கூட அவருடைய மனதிற்குள்ளாக சிந்தனை தோன்றவில்லை. என்ன தோன்றியது? தன்னுடைய மண்ணித்தேரை கொண்டு போய் அந்த முல்லைக்கொடிக்கு பக்கத்திலே நிறுத்தி அதனை அதிலே பழவ விட்டுவிட்டு தான் நடந்தே அரண்மனைக்கு வந்தார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. யோசித்து பார்க்கிறோம். ஒரு முல்லைக்கொடிக்காக தன்னுடைய தேரை தந்தவன் வள்ளல் பாரி என்று நாம் இன்றைக்கும் பேசுகிறோம். இது கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயமாக கூட பல பேருக்கு தோன்றலாம். ஆனால் இங்கே இதயத்திலே சுரந்த அன்பு, இதயத்திலே சுரந்த அருள் இருக்கிறதே, அது அந்த கொடியையும் செடியையும் கூட நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான வெளிப்பாடு. ஆகையினாலே தான் வள்ளல் பெருமான் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். ஒரு பயிர், ஒரு செடி, அது வாடினால் கூட வாடக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் கீழே அடிபட்டு கிடந்தாலும் கூட, விழுந்தாலும் கூட, என்ன நடந்தாலும் கூட அப்படியே நாம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இதயம் எந்த அளவிற்கு கல்லாக மாறி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய சனாதனம் சொன்ன பார்வை, நம்முடைய சனாதனம் காட்டுகிற வழி, நம்முடைய சமயம் சொல்லுகிற அந்த நோக்கம்
எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். ஆகையினாலே அன்பு செலுத்துங்கள். அது மரமாகட்டும், செடியாகட்டும், மலையாகட்டும், ஆறாகட்டும், நதியாகட்டும், மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட அன்பு செலுத்துவது என்பதுதான் நம் சமயத்தினுடைய அடிப்படை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆம், கடவுளும் அன்பும் ஒன்று. உயிர்க்குலங்களை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளையும் நாம் நேசிப்போம், மரியாதை செல்வோம், அன்பு செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.